கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? உங்கள் எல்லாருக்காகவும் உங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். அன்பான குடும்பத்து மக்களை, ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான கிருபை தந்தார். இந்த புதிய நாள் நமது வாழ்க்கையில புது நம்பிக்கை தருகிற நாளாய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். திருமறை சொல்லுகிற ஒரு வார்த்தை எசாயா 51:12 நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்யக்கூடியவர். அநேக சூழ்நிலைகளிலே மனிதர்கள் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை நம்மை பல விதங்களில் ஆறுதல் படுத்தும். அந்த ஆறுதலான வார்த்தைகளுக்காக அநேக முறை ஏங்கி தவித்து நிற்கலாம். நம்மை நேசிக்கிற மக்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை நமக்கு புது பலன் கிடைக்கும். அதே போலதான் ஒரு சிலர் சொல்லுகிற வார்த்தைகள் நம் உள்ளத்தில் மிகப்பெரிய காயங்களாய் மாறிவிடும். அந்த காயங்களை மாற்றவே முடியாது. இந்த அநேக சூழ்நிலைகளிலே நமது உள்ளங்களில் அப்படிப்பட்ட காயங்கள் நாம் சந்தித்திருக்கலாம். ஆறுதலற்ற நிலையிலே நாம் சோர்ந்து காணப்படலாம். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நம் வாழ்க்கையிலே நாம் சந்தித்த சூழ்நிலைகளை கண்டு, போராட்டங்களை கண்டு, நாம் சந்திக்கக்கூடிய காரியங்களை கண்டு கலங்கி ஆறுதலற்று காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நிச்சயமாய் அந்த ஆறுதலை நம் ஆண்டவர் மாத்திரம் நமக்கு தர முடியும். கவலைப்படாதிருங்கள், நம்மை ஆறுதல் படுத்தும்படியாய் ஒருவர் உண்டு. அந்த ஒருவர் தான் நாம் நம்பிக்கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நிச்சயமாய் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை. அவரை நோக்கி பார்த்த ஒருவரும் வெறுமனை போனது. நிச்சயமாய் நம்மையும் ஆறுதல் படுத்துவார். இந்த நாளிலே ஆறுதலுக்காக கலங்கி நிற்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் இந்த நாளிலே உங்களுக்கு ஆறுதலாய் இருப்பேன். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவன். எத்தனை நம்பிக்கையான வார்த்தை! புதிய நாளை ஆண்டவரோடு கூட ஆரம்பிப்போம். ஆண்டவரோடு கூட பயணிப்போம். அவர் ஆறுதல் செய்யக்கூடியவர். நம் உள்ளங்களிலே நம்பிக்கை தருவார். கவலை கண்ணீர் எல்லாவற்றையும் மாற்றுவார். சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். நம்பிக்கை இழந்து, ஆறுதல் இழந்து, வேதனையோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலை நேரத்திலே ஆறுதல் படுத்த வேண்டும். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்யக்கூடியவர் என்று சொன்னீரே. எத்தனை நம்பிக்கையான வார்த்தையை! ஆறுதல் இழந்து இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆறுதல் தாரும், நம்பிக்கை தாரும். இந்த நாள் சமாதானத்தின் நாளாக மாற்றினார். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற மக்கள் வாழ்விலே அபரிவிதமான சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை தந்திரணும். உங்களுடைய கிருபை எங்களை தாரும். இந்த நாள் சமாதானத்தின் நாளாக இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.